நீர்பூத்த நெருப்பாக இருந்த இஸ்ரேல் ஈரானுடைய பகை போராகவே மாறியுள்ளது. சர்வதேச அளவில் இதனுடைய பாதிப்பு அதிகரித்து இருந்தாலும் இந்தியாவில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், என்னவெல்லாம் இதில் அடுத்தடுத்த கட்டங்களில் நகரப்போகிறது, இந்த போர் என்ன விதமான தாக்கத்தை சர்வதேச அளவில் ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்தெல்லாம் நம்மிடையே பேசுவதற்காக சர்வதேச அரசியல் ஆய்வாளரும் வல்லுநருமான இரா கணேஷ்குமார் நம்மிடையே இணைந்திருக்கிறார். கேட்கலாம் சார். வணக்கம். வணக்கம். உலகளவில் இது போன்ற போரினால் பாதிக்கப்பட போவது என்னவோ சாமானிய மனிதர்கள் தான் என்பார்கள். அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் போர், எதன் காரணமாக இந்த போர் துவங்குது? அதாவது ஈரான் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமிய நாடு. இஸ்லாமில் வந்து பார்த்திங்கன்னா ஷியா பிரிவை சார்ந்த நாடு. அவங்க வந்து பர்ஷியா, அந்த காலத்தில் சொல்லணும்னா ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த இப்போ இருக்க மாடர்ன் டே நேம்ஸுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா அது பர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு தனியான ஒரு கலாச்சாரம் கொண்டது. பர்ஷிய வளைகுடா அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் இருக்குது. பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்கிறது அரபு நாடுகள் வந்து ஒரு சிவிலைசேஷனில் இருக்காங்க. பெர்ஷியன் சிவிலைசேஷன் ஒரு பக்கம் இருக்குது. இதில் பக்கம் அதாவது சவுதி அரேபியா சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுன்னி பிரிவை சார்ந்த இஸ்லாமிய நாடுகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ இவர்களுக்கு 2 பேருக்குமே அந்த ஷியா சுன்னி பிரிவு பிரச்சனை இருக்குது. அதாவது இஸ்லாமிய நாடாக இருந்தாலுமே ஈரான் வந்து பெரிய நாடு, அதாவது லேண்ட்மாஸ் சைஸில் வந்து பெரிய சைஸ் கொண்ட நாடு. சவுதி அரேபியாவுக்கு கான்ட்ரரியாக சொல்லலாம். சவுதி அரேபியா சுன்னி பிரிவை சார்ந்த நாட்டில் பெரிய நாடு. அதே மாதிரி ஷியா பிரிவை சார்ந்த நாட்டில் பெரிய நாடு வந்து பார்த்திங்கன்னா ஈரான். ஸோ இப்படி இருக்கும் போது 1949ஆம் வருடம் வந்து இஸ்ரேல் வந்து தனி நாடாக ஃபார்ம் ஆகிறாங்க. எங்கே ஃபார்ம் ஆகிறாங்கன்னா அந்த மெடிட்டரேனியன் சீயோடைய ஈஸ்டர்ன் சைடில் ஃபார்ம் ஆகிறாங்க. அது வந்து பாலஸ்தீன் அந்த பிரதேசத்தில் இவங்க ஃபார்ம் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஈரான் மற்றும் பல அரபு தேசங்கள் வந்து இஸ்ரேல் அப்படின்ற நாடு அந்த இடத்துல வரக்கூடாது, அது பாலஸ்தீன பிரதேசம்தான், அது இஸ்ரேல் அப்படின்ற நாடு. அங்கே யூதர்கள், அதாவது முக்கியமாக சொல்லணும்னா யூதர்கள் வந்து அங்கே தான் வாழ்ந்தாங்க. 2000 வருஷமாக யூதர்களுடைய தோன்றுதலே அந்த இடத்துல தான் இருக்குது. இயேசுநாதர் அவதரிச்சதுன்னு சொன்னது அந்த ஜெருசலம், பெத்லஹேம் அதெல்லாம் அந்த பகுதியில் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த பகுதியிலே தான் திரும்பி வந்து இந்த ஹோலோகாஸ்ட் முடிஞ்ச உடனே, இந்த 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாம் திரும்பி வந்து அந்த பிரதேசத்துக்கே திரும்புகிறாங்க. ஏன்னா வேறு எந்த இடத்துலையுமே அவங்களே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசத்தை அவங்க வந்து திரும்பி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ 2000 வருஷம் அவங்க வந்து எல்லா பகுதியிலையும் அடித்து விரட்டப்பட்டு திரும்பி வராங்க. ஸோ அந்த பகுதியில் அது பாலஸ்தீன் பிரதேசம் தான். அந்த இடம் வந்து அரபு நாடுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்குமே சொந்தமானது. யூதருக்கு அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறது தான் ஈரானுடைய அவங்களோட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இது வந்து முதல்ல இருந்தே இது இருக்கான்னா கிடையாது. 1979க்கு முன்னாடி இன்று 2 பேரும் பயங்கரமாக மோதிக்கிறாங்க. 2 நாட்டு தலைநகரங்களும் தாக்கப்படுகின்றன. மிசைல் 2500 கிலோமீட்டர் தாண்டி 2 பக்கமும் மிசைல் விட்டுக்கிறாங்க. இவ்வளோ இருந்தவங்க 1979க்கு முன்னாடி 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ அதாவது மொசாடும் அவங்களுடைய உளவு நிறுவனமும் ஒன்றா இருந்திருக்கு, அது முன்னாடி இருந்தது. ஆனால் ஒரு ரெஜிம் சேஞ்ச் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அந்த சமயத்துக்கு அப்புறமா ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அதாவது அப்படி கம்ப்ளீட் டிராஸ்டிக் சேஞ்ச் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரி 2 பேரும் ஒருத்தர் இஸ்ரேல் இருப்பது ஈரானுக்கு பிடிக்கவில்லை, இன்னும் ஈரானை அழிக்க வேண்டும்னு இஸ்ரேலும் 2 பேரும் மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போது, அதாவது அப்போதுலேருந்து 79லேருந்து இன்று வரை அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீர் பூத்த நெருப்பாக தான் இருந்தது. இன்றைக்கி வந்து அது பகையாக இருந்தது, இன்றைக்கி டைரெக்டாக மோதுற அளவுக்கு வந்து நிற்கிது. இப்போ அணு ஆயுதம் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு வலிமையான நாடு என்பார்கள். அந்த வகையில் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேல் இரவாக ஒரு 120 ஸ்பைடர் ஜெட் விமானங்களோடு போயிட்டு அவங்களோட அணு ஆயுத கிடங்குகளை தாக்குதல் நடத்துகிறாங்க. யுரேனியம் வைத்திருக்கக்கூடிய இடங்களில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இவையெல்லாம் செய்து முடித்து விட்டு மீண்டும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகாக மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம்னு ஈரான் கூறி 24 மணி நேரமாக தொடர் தாக்குதலில் ஈரான் ஈடுபடுறாங்க. இந்த 2 தாக்குதல்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது அணு ஆயுதம். இந்த அணு ஆயுத அரசியல் எவ்வளோ பெருசாக இந்த 2 நாடுகளுக்கிடையே செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அணு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்றத விட எந்த நாடு உபயோகப்படுத்த போகுது அப்படின்றது ஒரு விஷயம். அதாவது என்கிட்ட இருக்கணும் முக்கியமாக அப்படிங்கிறது தான் எல்லா நாடுகளுமே. அதாவது நான் சொல்கிறது ப்ராலிஃபரேஷனை பண்ணக்கூடாதுன்னு பல நாடுகள், மேற்கத்திய நாடுகள், முக்கியமாக அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம், யூகே போன்ற நாடுகள்லாம் யாருமே அணு ஆயுதம் வச்சுக்கூடாது. அப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற கேள்வி தான் உலகத்தில் எல்லா நாடுகளும், அதாவது எல்லா தரப்பும் வைக்கக்கூடியது. இந்தியா அணு ஆயுத சோதனை நடத்தும் போது கூட அமெரிக்கா வந்து நம்ம மீது பொருளாதார தடை விதித்தது. அதையும் மீறி நம்ம 2 தடவை அணு ஆயுத சோதனை பண்ணோம். நம்ம வந்து என்ரிச் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு அமைதியான சமாதான நாடு, நம்ம யார் மீதும் பிரயோகப்படுத்த போகிறோம்னு சொல்லவே இல்லை. இன்னி வரைக்கும் இந்தியா வந்து
வந்து எந்த வில் நாட் ஆப்ரேட் ஃபர்ஸ்ட், அதாவது நான் அணு ஆயுதத்தை முதல்ல நான் உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்றது தான் இந்தியாவோட ஸ்டாண்ட். என் மேலே யாராவது தாக்குதல் பண்ணாங்கன்னா பதில் தாக்குதல் பண்ணுறதுக்கு ஒரு அணு ஆயுதம் என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது அப்போதுலேருந்து ஹோமி பாபாவோடைய அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கக்கூடியது. அமைதிக்காக நான் வச்சுப்பேன் என்னுடைய நாட்டுக்கு. அதாவது சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படும். சும்மா சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஊரில் லோக்கலாக சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னா ஒரு ஊரில் பெரிய தாதான்னு ஒருத்தர், அட்லீஸ்ட் போலீஸ் வருதோ இல்லையோ, ஒரு பெரிய தாதா வந்தாருன்னா அவர் வராரு சைலண்ட்டாக இருப்போம். அந்த மாதிரி தான் அணு ஆயுதம் வைத்து கொண்டிருக்கிற நாடுகள் இது வரைக்கும். அந்த கட்ட பஞ்சாயத்தோ இல்லையோ ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது தான் அந்த அணு ஆயுதம். அதை வந்து யார் வச்சிருக்கலாம் யார் வச்சிருக்கக்கூடாதுன்ற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எதற்காக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் எந்த அளவுக்கு வந்து ஈரான் பக்கம் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ப்ராலிஃபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து 90% பியூரிட்டியில் ரீச் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சுருந்தாலும் அது யார்கிட்ட இருக்கும் யார்கிட்ட போகும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் வந்து இல்லை அப்படிங்கிறது இஸ்ரேலோடைய வாதம். ஸோ அதனால் அதை நேற்று தாக்குதல் பண்ணாலுமே இஸ்ரேல் வந்து யார் மீது தாக்குதல் பண்ணாங்க, இது ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது. இதில் வந்து நான் இஸ்ரேலை நியாயப்படுத்துறதுக்கோ ஈரானை நியாயப்படுத்துறதோ நான் இல்லை. ஸோ இஸ்ரேல் பண்ணதும் ஒரு விதத்தில் தப்பு, ஈரான் பண்ணதும் ஒரு விதத்தில் தப்பு. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேன், எந்த நாடு சொல்கிறதும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இந்தியா இப்போ நேற்றுக்கு வந்து ஈரானோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த நாடு சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், யாருமே எங்களை வந்து டீஎஸ்கலேட் பண்ணால் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். இல்லை, இந்த நேரத்தில் அந்த கேள்வி, அமெரிக்கா இரு நாடுகள் சண்டையிடும் பொழுதோ அல்லது இரு நாடுகள் போர் தொடுக்கும் பொழுதோ உள்ளே சென்று பஞ்சாயத்தில் ஈடுபடுவது, நீங்கள் சண்டையை பொறுத்துக்கு நிறுத்துங்க, பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம்னு சொல்லும். ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாக இந்த இரு நாடுகளிடம் போர் நிறுத்துங்கன்னு கேட்குறாங்க. அமெரிக்கா கேட்குது, இந்தியா யார் கேட்டாலும் இதை நிறுத்த தயாராக இல்லைன்னு இஸ்ரேலும் சொல்லுது, ஈரானும் சொல்லுது. இந்த இரண்டு நாடுகளும் எந்த நாடுகளுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத அளவிற்கு வந்ததுக்கான அரசியல் காரணம் என்ன? இரண்டு நாடுகளுடைய காரணம் ஈரான் வந்து ஒரு அதாவது தன்னைத்தானே நான் இவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணி நான் தனியாக நான் வந்து என்ரிச் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ஸோ நான் வந்து ஐ எம் மந்த்ஸ் அவே ஃப்ரம் கிரியேட்டிங் நியூக்ளியர் வார் ஹெட். அந்த லெவலுக்கு வெப்பன் கிரேட் யுரேனியம் நான் செய்ய போகிறேன். ஸோ ப்ளூட்டோனியம் ரியாக்டரை நோக்கி நகர்ந்துட்டாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த லெவலில் அவங்களால பண்ண முடிஞ்சாலும் அவங்களுடைய நாட்டுக்கு என் நாட்டுக்கு என்ன தேவைன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும், வேறு யாரும் சொல்லக்கூடாதுன்னு ஈரான் சொல்கிறாங்க. இஸ்ரேலுக்கு என்ன பயம்னா, இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடு. டேவிட் பென் குரியன் இஸ்ரேலோடைய முதல் அதிபர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் வந்து ஒரே ஒரு போரை மட்டும்தான் தோல்வி அடைய முடியும், அதுக்கு மேலே தோல்வி அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்தியா ஒரு பெரிய நாடு. ஸோ ஒரு செட்பேக் ஒன்று நம்மளுக்கு இருக்கலாம். 61 ஒரு செட்பேக் இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணிட்டோம். இனி வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு போர்லையும் நம்மளுக்கு செட்பேக் கிடையாது. ஸோ உள்நாட்டு போரோ இல்லை வெளிநாட்டில் வர த்ரெட்டோ இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு முறை தான் வர முடியும். ஏன்னா அந்த நாட்டுடைய சைஸ் அவ்வளோதான், அந்த நாட்டுடைய மக்கள் அவ்வளோதான் தாங்க முடியும். ஸோ சின்ன நாடு, சுற்றி ஹாஸ்டைல்ஸு, எந்த ஒரு நாடும் தோழமை நாடு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரதேசத்தில் அவங்க இருக்காங்க, அவங்கள சுற்றி யாரும் காப்பாற்றுறது கூட கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 2000 வருஷமாக அவங்க எவ்வளோ போராட முடியுமோ போராடிட்டு திருப்பி இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு வார் ஹெட் போதும் இஸ்ரேல் முழுக்க முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, இது ஈரானுக்கு மாத்திரம் இல்லை, பாகிஸ்தான் மீதும் இந்த பயம் இருந்தது அவங்களுக்கு. பாகிஸ்தான் வந்து அணு ஆயுத சோதனை பண்ணணும்னு ஏக்யூ கானோடைய தலைமையில் ஒன்று ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அணு ஆயுதத்தை நான் வந்து சோதனை பண்ண போகிறேன் அப்படின்னும் போது முதல்ல கேட்ட கேள்வி இந்தியா கிட்ட, நாங்கள் வந்து அணு ஆயுத சோதனையை நிறுத்துகிறோம், ஒன்று ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்கள் இடத்த கொடுங்க, இல்லை நான் லேண்ட் பண்ணிவிட்டு ரீஃபியூல் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிடுறோம், இதுக்கு பண்ணுங்கள். கவுத்தான்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து அவங்க அந்த சோதனையை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நாங்கள் நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், நாங்கள் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கோம். இந்தியாவுக்கிட்டே இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அவங்ககிட்டே இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ இதை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லும் போது இந்திரா காந்தி அம்மையார்கள் வந்து வேணான்னு சொன்னாங்க. அப்போ ஏன்னா மூன்றாவது நாடோட தலையீடு வேண்டாம் அப்படின்றதுக்காக வேணான்னு சொன்னாங்க. இந்தியா பாகிஸ்தான் நேருக்கு நேரம் நாங்கள் பார்த்துக்குறோம், மூன்றாவது நாட்டு தலையீடு. இந்தியா இந்த மாதிரியான முடிவெடுக்கும் பொழுது மற்ற நாடுகளுடைய கருத்துக்களை சில நேரங்கள் கேட்டாலும் இந்த வாட்டியும் சில நேரத்தில் கேட்காமல் இருந்தாலும், ஆனால் இந்த இரண்டு நாடுகளும் இஸ்ரேலும் ஈரானும் யார் சொன்னாலும் நாங்கள் இந்த முறை கேட்க தயாராக இல்லை, நாங்கள் போரில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் எங்கேருந்து எழுதுன்னு, இது ரெண்டு பேருக்கு ஈகோ தான், வேறு என்ன. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் சர்வைவல், ஆனாலும் அவங்க நாட்டில் உள்நாட்டு ஸ்திரத்தன்மை இப்போதைக்கு இல்லை, இஸ்ரேலில் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. இந்த வாரம் எவ்வளோ ப்ரொலாங் பண்ண முடியுமோ ப்ரொலாங் பண்ணுறாரு பெஞ்சமின் நெட்டான்யாஹூ, அவ்வளோதான். ஸோ பெஞ்சமின் நெட்டான்யாஹூ இன்றைக்கி சக்ஸஸ் இருக்குது. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மீது அவர் மக்களுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது, ஆதரவு கிடையாது. இப்போ எடுத்திங்கன்னா மேபி இருக்கலாம், அந்த பப்ளிக் ஒப்பீனியன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், கரு மாதிரி தான். ஸோ இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது, நாளன்னைக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வரும் அரசியல் அப்படின்றது.
ஈரானை பொறுத்த வரைக்கும் அடிச்சுட்டாங்க, திருப்பி அடிச்சே ஆகணும், இல்லைனா அவங்க ஊரில் அவங்களுக்கு மரியாதை இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அயட்டோலா தான் அந்த நாட்டோடைய மிகப்பெரிய தலைவர். அவர் அந்த நாட்டோட தலைவர் மாத்திரம் இல்லை, அது வந்து ஒரு தியோக்ரஸி மாதிரி, அதாவது ஷியா பிரிவு முஸ்லீம்ஸோடைய தலைவர், அதாவது மத குரு அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் வந்து திருப்பி அடித்தாதான் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். சின்ன சின்ன ஷியா தேசங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்றது அவங்க ரெண்டு பேரும். ஸோ இது ரெண்டும் ஈகோ கிளாஷ் தான், வேறு எதுவும் இல்லை. அதான் ரொம்ப தூரம் ப்ரொலாங் ஆகுமானா ஆகாது. ரஷ்யாவும் வந்து சொல்லிட்டாங்க, இஸ்ரேல் பக்கமும் பேச தயாராக இல்லை, ஈரான் பக்கத்துக்கும் நான் வந்து ரொம்ப பெருசாலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எல்லா பெரிய நாடுகளுமே, அதாவது இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் போகிற நிறுத்துக்கு பேசலான்றது தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே ஒரு கான்ஃப்ளிக்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஒரு முடிவாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இது வந்து ஒரு ஆரம்பமாக இன்னொரு போருக்கு ஆரம்பமாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் அடிச்சிங்க இதோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் ஈரான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுச்சு. ஸோ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல இன்றைக்கி, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அப்போது சொல்லிச்சு இதோட நிறுத்திக்கோங்கன்னு. நாம் நிறுத்த தான் போகிறோம். ஏன்னா நம்மளுடைய எய்ம் வந்து ப்ரொலாங்டு வாரோ இல்லை பழிவாங்குதல், நாம் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும். தீவிரவாத இயக்கங்கள் அந்த இடத்துலேருந்து வருது, அதை அடிக்கணுன்ற துல்லிய தாக்குதல் பண்ணோம். அடித்து பூரா கரெக்டாக தீவிரவாதத்தோடைய பேஸ் சென்டர்ஸ் அந்த இடத்துல அடிச்சிட்டோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு இராணுவ ரீதியாக அவங்க தாக்கினா திருப்பி நான் இராணுவ ரீதியாக அதோட விட்டுட்டேன். அதுக்கு மேலே நான் ப்ரொலாங் பண்ணி அவங்களோட சிவிலியன் ஸ்ட்ரக்சர் மேலே அடிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த ரெண்டு நாடுகளும் நம்மளை வந்து எஸ்கலேட் பண்ணாதீங்கன்னு சொன்ன நாடுகள் இன்றைக்கி வந்து எந்தெந்த நாடுகளில் ஈரானுக்கு சொல்லுது, இஸ்ரேலுக்கு சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வேர்ல்டு பீஸ் கமிட்டி வந்து இரண்டு நாடுகளுடைய இராணுவத்திற்கிடையே தான் போர் இருக்கணும், பொதுமக்கள் சிவிலியன்ஸ் மேலே எந்த விதமான தாக்குதலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் நாங்கள் போயிட்டு ஈரானுக்குள்ளே தாக்குதல் நடத்தும் போது சிவிலியன்ஸ் மேலே தாக்குதல் நடத்தலை, அங்கே இருக்கக்கூடிய யுரேனியம், அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுத கிடங்குகள் மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு நெத்தன்யாகு கூறுகிறார். ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்தும் பொழுது இஸ்ரேலுக்குள்ள பொதுமக்கள், ஜெருசலேம் பகுதியிலலாம் பொதுமக்களுடைய வீடுகள் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க, கடுமையான விளைவுகளை ஈரான் சந்திக்கணும்னு சொல்லி நெத்தன்யாகு கூறுகிறார். இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? சிவிலியன்ஸ் மேலே தானே, அதாவது எந்த ஒரு நாடுமே சிவிலியன் மீது தாக்குதல் செய்யாது, ஓகே. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட அயன் டோம் இருக்குது. அயன் டோம் வந்து என்ன பண்ணுன்னா இன்டர்செப்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு தைரியம் தான் இஸ்ரேலுக்கு வந்து இன்னி வரைக்கும் கொடுத்தது. என்னென்னா எந்த இடத்துல வந்து ரொம்ப சின்ன நாடு, அதே மாதிரி சிவிலியன் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனித்தனியாக பிரிக்க முடியாது. ரெண்டாவது ப்ரிசிஷன் அட்டாக் அப்படிங்கிறது வந்து சில நாடுகளால் மாத்திரம் பண்ண முடியும். இப்போ இந்தியா பண்ணுச்சுன்னா பக்கத்து பில்டிங் ஒன்றால் கரெக்டாக அந்த தீவிரவாத மையத்தின் மீது ஒரு போர்டு போட்டால் ஒரு சின்ன ஓட்டை மாத்திரம் தான் தெரிஞ்சது, அதுக்கு மேலே கீழே ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நூர்கான் ஏர்பேஸ் அடித்தான்னா, ஹேங்கர் அடித்தானா கரெக்டாக ஹேங்கரில் மாத்திரம் தான் விழும், அது பிசிறு தட்டாமல் வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை தான் இருக்கும், உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து சில கண்ட்ரீஸ் கிட்ட மாத்திரம் இருக்குது. அந்த டெக்னாலஜின்னு மற்ற நாட்டுக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஈரான் என்னதான் நானே செஞ்சேன் வெளியிலேருந்து வாங்கினேன்னு சொன்னாலும் ஈரானால் அந்த அளவுக்கு ப்ரெசிஷன் டார்கெட் பண்ண முடியாது. இல்லை அவங்கள எய்மே அவ்வளோ, அதாவது நான் ப்ரெசிஷன் டார்கெட் பண்ணுறேன்னு சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டின்னு இருக்குல்ல, என்னோட வெயிட்டுக்கு எவ்வளோ அதான் பஞ்ச் பண்ண முடியுமே தவிர என் வெயிட்டை மீறி நான் பஞ்ச் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஈரானுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க வந்து ஸ்வாம்ஸ் ஆஃப் ட்ரோன் உள்ளாம், நிறைய நம்பர், அதாவது எண்ணிக்கை அதிகமான உள்ளாம். ஸோ ஆனால் ப்ரிசிஷனாக அடிக்க முடியுமானா முடியாது. அப்போ நீங்கள் பக்கத்து பில்டிங்கில் உள்ள தான் செய்யும், அப்போ சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் இஸ்ரேல் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு வீடு கட்டுறாங்கன்னா பங்கர் இல்லாமல் வீடே இருக்காது இஸ்ரேலில். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கெல்லாம் இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுப்பாங்க. ஆனால் பொதுமக்கள் அதையும் மீறி இறக்கிறதுன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமாக தான் பார்க்கல. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த ஆயுத விற்பனைகள், இந்த அதே போல் இராணுவ தளவாட விற்பனைகள், தொழில்நுட்ப விற்பனைகளில் இஸ்ரேல் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் எந்த அளவுக்கான வர்த்தக ரீதியாக மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஏன் இஸ்ரேல்கிட்ட இவ்வளோ வளம், அந்த இராணுவத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு காதலோடு அந்த இஸ்ரேல் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது? அவங்கள சுற்றி இருக்கிற நாடுகள் தான் அவங்கள, அதாவது ஒருத்தவங்க வந்து வெயிட்டு குறைக்கணும்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பக்கத்து 2 கூண்டு வச்சுட்டு அந்த கூண்டுக்கு நடுவில் இவர் உட்கார வைங்க, கூண்டு பூட்டு சரியில்லைன்னு சொல்லுங்க, 2 சிங்கத்தை விடுங்க, வெயிட்டு குறைஞ்சிருவாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எப்போல்லாம் பயம் இருக்கோ அப்போ உங்களால் ஃபுட் இன்டேக் இருக்காது. ஸோ யூ வில் கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன். ஸோ இப்போ உங்களை சுற்றி எல்லாமே ஹாஸ்டைல் கண்ட்ரி, யாருமே வெறும் மெடிட்ரேனியன் சி மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரே தஞ்சம். வெளியில் போகணும், ஏதாவது பிரச்சனைனா மெடிட்ரேனியன் சி தான் போக முடியும். அப்படின்னா அவங்க தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்கு என்னவோ அதெல்லாம் செய்வாங்க. முதல்ல இன்றைக்கி டெல் அவீவ் இப்படி இருக்குது அப்படின்னா, டெல் அவீவ் வந்து இப்படி கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டெல் அவீவ் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1901 அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா டெல் அவீவ் அப்படிங்கிறது வந்து ஒரு 20 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு பிளாட்டு போட்டு ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வந்து விற்றுக்கிறாங்க, அவங்கள வாங்கி விற்றுக்கிறாங்க. ஸோ அதை நோக்கி ஆரம்பித்த டெல் அவீவ் நகரம் இன்று எப்படி இருக்கிறது பாருங்கள். அது ஆரிட் லேண்ட், அது ஃபுல்லாக பாலைவன பிரதேசம். அது ஒன்றும் வந்து ரொம்ப இந்த நம்ம டெல்டா மாதிரி வந்து எல்லாம் முப்போகம் விளையிற நாடெல்லாம் கிடையாது, விளையலை.
அந்த இடத்துல அவன் சர்வே ஆனா அந்த இடத்த விட்டா வேற இடம் கிடையாதுன்றதுனால அதான் சொல்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டிடம் அங்கே குடியிருக்கக்கூடிய மக்கள் ஒரு புதிய வீடு கட்டணும்னா பங்கர் இல்லாமல் ஒரு வீடு கட்டவே கூடாது. சொல்கிறேன். அந்த பங்கர் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு வார காலத்திற்கு தேவையான உணவுகள்லாம் வைக்கணுன்றாங்க. சுற்றி அவ்வளோ ஹாஸ்டைல் கண்ட்ரிஸ். அதே போல் ஒரு சின்ன ஒரு வெடி விபத்தோ இல்லை ஏதேனும் இருந்தால் கூட சைரன் ஒழிச்சிக்கிட்டே இருக்குன்றாங்க. அதையெல்லாம் ஏன் ஒரு 20 ஆண்டு காலமாக அந்த அச்ச உணர்வு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் தான் இஸ்ரேல் நினைக்குமா, இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன்? பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்குள்ளே இஸ்ரேல் போகணும்னு நினைச்சாலுமே இந்த மாதிரி ஒரு அதாவது யார்கிட்ட அணு ஆயுதம், அதாவது சொல்ல தெரியுது, அணு ஆயுதம் யார்கிட்ட இருக்குன்றது ஒன்று இருக்குது. அணு ஆயுதம் இப்போ வந்து அவங்களோட ஹாஸ்டைல் கண்ட்ரி கிட்ட இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா, அணு ஆயுதம் இல்லாத ஒரு பெர்ஷியன் வளைகுடா பக்கம், அதாவது கல்ஃப் அப்படின்ற இடத்துல வந்து அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலோட வாதம். அவ்வளோதான். ஸோ அணு ஆயுதம் வந்து இவங்க கிட்ட இருக்கு, சவுதி அரேபியா கிட்ட இருக்கா. சவுதி அரேபியா ரொம்ப பக்கத்துலேயே இருக்காங்க, ஜோர்டான் பக்கத்துலேயே இருக்காங்க, ஜோர்டான் பார்டர் ஷேர் பண்ணுறாங்க, சிரியா இருக்காங்க. ஸோ சிரியாவும் இந்த மாதிரி முன்னாடி ஒரு அணு ஆயுதம் செய்வேன்னு சொன்னாங்க, ஈராக் அணு ஆயுதம் செய்வோம்னு சொன்னாங்க. இது எல்லா அணு ஆயுத ப்ரோக்ராமையும் இஸ்ரேல் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க இது வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு அணு ஆயுதம் போதும் அவங்களுடைய மொத்த நாடு முடிஞ்சு போயிடும்ன்றதுனால. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போதைக்கு ஈரான் அப்படின்ற ஒரு நாடு அணு ஆயுதம் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் இஸ்ரேலோட கோரிக்கையை தவிர ஈரான் ஒரு நாடு இருக்கவே கூடாதுன்றது இஸ்ரேல் சொல்லலை. அதே மாதிரி ஈரானுக்கு பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு பாலஸ்தீன பிரதேசம் அப்படின்னு இன்னி வரைக்கும் ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்காங்க. மலேசியன் பாஸ்போர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் திஸ் பாஸ்போர்ட் இஸ் வேலிட் ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல்னு இருக்கும். பாகிஸ்தானோட பாஸ்போர்ட்டில் இருக்கும். பல நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், சில நாடுகள் வந்து அதை ஒத்துக்கலை, அதாவது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பிரதேசம் இருப்பதே அங்கீகரிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த பிரதேசத்தில் ஒரு ரீச்சில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட நம்மளை டோட்டலாக முடிக்கிற அளவுக்கு ஒரு வெப்பன் இருக்குதுன்னா அது வந்து வேண்டாம் அப்படிங்கிறத இஸ்ரேலோடைய ஒரு பாலிசியை வச்சுருக்காங்க. அந்த பிரதேசத்தில் இருக்க எல்லா நாடும் அணு ஆயுதம் இல்லாமல் இருந்தால் இஸ்ரேல் வந்து தான் சர்வே ஆவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அவங்களோடது. இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு 120 ஸ்பைடர் ஜெட்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டு ஈரானுக்குள்ளே தாக்குதல் நடத்துகிறாங்க. சிவிலியன்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இராணுவ அதிகாரிகள் உட்பட 6 விஞ்ஞானிகளையும், தலைமை விஞ்ஞானி உட்பட, அணு ஆயுத விஞ்ஞானி உட்பட அங்கே எல்லாரும் கொண்டுட்டு வெளியில் வராங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் யாரையும் தொடாமல் இருப்பதற்கு மொசாட் தான் மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருந்திருக்கிறது. அப்போ உலக அளவில் மொசாட் எவ்வளோ வலிமையுடன் இருந்திருக்கிறது, இந்த உளவு அமைப்புன்றதை எப்படி கட்டமைச்சது இஸ்ரேல், இன்னமும் அது வலிமையுடன் இருப்பதற்கான காரணம் என்ன சார்? அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியில், அதாவது இந்த 2 நாடு சம்மந்தப்பட்டதுலேருந்து மொசாடோட பேரே வெளியில் வந்தது. என்னென்னா 1979 ஈரான் வந்து அந்த கல்ச்சரல் அவங்களோட இஸ்லாமிக் ரெவல்யூஷன் போகும்போது அமெரிக்கன் எம்பசிக்குள்ளே போகிறாங்க. இவங்க போகிறாங்க அமெரிக்கன் எம்பசி எல்லாம் போகும்போது அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸை பார்த்து தான் ஈரான் தான் முதல்ல சொன்னிச்சு உலகத்திலே ஆக சிறந்த ஒரு உளவு நிறுவனம்னா மொசாடாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ தான் முதல்ல மொசாடோடைய பெருமை, அதாவது என்னுடைய பெருமையை யார் சொல்லணும்னா எதிரி தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. நானே வந்து மார்த்தட்டிக்கிறேன்னா அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஈரான் சொன்ன விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுக்கு பின்புலமாக அமெரிக்காவையே சில சமயத்தில் ஆட்டி படைத்தது அப்படின்னா அது வந்து இஸ்ரேல் தான். இப்போ வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேலில் வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி கிடையாது. அமெரிக்காவை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் பல விஷயத்தில் பல காலத்தில் வைத்திருக்கிறது. அதாவது மொசாட் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நாட் எ ஆர்கனைசேஷன் தே கேனாட் லீவ் அவுட் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு வல்லமை பிடித்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது உளவு அமைப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லா விதத்துலேயும், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாமிங்லேருந்து ஸோ ஒரு கவர்ட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது, பேஜர் அட்டாக் போன வருஷம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதெல்லாம் வேறு ஒரு விமானத்தோடைய ப்ளூ பிரிண்ட் கேட்குறாங்க. அமெரிக்கா வந்து இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து சொல்லுவாங்க, எடுத்துன்னு வந்தால் ஸ்பாட் பேமெண்ட் அப்படின்னு ஒரு சொல்லுவோன்னே கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு விமானத்தோட ப்ளூ பிரிண்ட் கேட்குறாங்க அமெரிக்கா. ஸோ ரஷ்ய விமானம் அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து யாராவது எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. அந்த விமானத்தையே கடத்தி கொண்டு போய் எடுத்துன்னு வந்து இதை தானே நீ கேட்டேன்னு விமானத்தையே கொடுத்தவங்க மொசாட். ஸோ அதனால் மொசாடோடைய ஒரு வல்லமை அப்படிங்கிறது ஒரு அதாவது சொல்கிறது சர்வைவல் வார் அப்படிங்கிறத விட நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படின்னு ஒரு நாடு கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் போராடிட்டு இருக்கு அந்த நாட்டோடைய உளவு அமைப்பு. ஸோ முனிச் ஒலிம்பிக்னு ஒரு முனிச் நகரத்தில் ஒரு ஒலிம்பிக் நடந்தது. அந்த ஒலிம்பிக் நகரத்தில் நடக்கும்போது ஒரு 11 இஸ்ரேலியர்களை வந்து டார்கெட் பண்ணி கொண்டுட்டாங்க, தீவிரவாத தாக்குதலாம் பண்ணிட்டாங்க. அந்த முனிச் ஒலிம்பிக்கோட பழி வாங்குதலாக மொசாட் வந்து என்ன அது கையில் எடுத்தது வந்து பேர் ஆப்ரேஷன் ராத் ஆஃப் காடுன்னு ஒன்று எடுத்தாங்க.
கிட்டத்தட்ட 20 வருடங்கள். நான் சொல்கிறது நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் எல்லாருமே கேட்குறது என்னென்னா, ஏன்னா ஒரு மாதம் போச்சா, இது முடிஞ்சிச்சான்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் ராத் ஆஃப் காடுன்றது நடக்குதுன்னே 15 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஸோ 20 வருஷம் போன அந்த ஆப்ரேஷன் ராத் ஆஃப் காடில் ஐடென்டிஃபை பண்ண அத்தனை எதிரிகளும் கொல்லப்பட்டனர். ஸோ இந்த மொசாடோட பவர், அந்த யாரெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 15 வருஷம் அது தொடர்ந்து நடந்தது. ஸோ ஆனால் எல்லாத்துலேயுமே மெசேஜ் இருந்தது, ஆனால் மெசேஜை கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் மொசாடோட பவராக நான் பார்க்குறேன். ரைசிங் லயன் இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெயரை வைத்து தான் இந்த தாக்குதலில் ஈடுபடுறாங்க. ஒருபுறம் இந்த ரைசிங் லயன் கூறக்கூடியான அந்த வார்த்தையும் இஸ்ரேல் இந்த பெயரை வைத்து ஈரானை அச்சுறுத்துவதற்கான வார்த்தையா, அல்லது ஈரானை ஒரேடியாக ஒழித்து விட வேண்டும் அப்படின்றத டார்கெட்டா? ஈரானை மொத்தமான ஒழிக்க முடியாது. அதாவது இப்போ இது இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வார்ஃபேரை தவிர, அவங்க இன்றைக்கும் நெட்டான்யாஹூ என்ன சொல்கிறாருன்னா, ஈரானிய மக்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. யார் இவர்? இஸ்ரேலோடைய நாட்டில் இருந்து அதிபராக இருந்துட்டு இவர் ஈரானோடைய மக்களுக்கு நாங்கள் உங்களை அடிக்க மாட்டோம், உங்கள் மீது எங்களுக்கு எண்ணமும் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம், இப்போ உங்களோட நாட்டில் இருக்க தலைமை சரியில்லை அப்படிங்கிறது தான் பெஞ்சமின் நெட்டான்யாஹூவோட வார்த்தையாக இருக்கே தவிர, பெஞ்சமின் நெட்டான்யாஹூ ஒரு அணு ஆயுதம், இஸ்ரேல் அணு ஆயுதம் கொண்ட நாடு. ஸோ அது கொண்டு போய் அணு ஆயுதம் தாக்குதல் பண்ணியிருக்கலாம்ல, பண்ணல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட த்ரெட் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபைன்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது வெறும் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பாலிசி, அதை மாற்றுங்க, அப்படி என்ரிச் பண்ணிங்கன்னா அந்த இடத்த நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறத பண்ணி காமிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் திருப்பி தாக்குதல் அப்படிங்கிறது ஈரான் கிட்டேருந்து வந்ததுன்னா அதை வழியிலே தடுத்து நிறுத்தத்துக்கான டெக்னாலஜி அவங்க கிட்டே இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இந்த லைன் ஆஃப் ஜுடியா, ஸோ அதுதான் அவங்களுடைய அந்த வார்த்தை கோட் வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிங்கம் தானே பாதுகாத்துக்கிறதுக்கு என்னவோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 நாடுகளுடைய மோதலில் யார் வெற்றி பெற்றால் யார் தோல்வி இப்படின்னு எடுத்துக்காம இறுதியாக எதில் போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அமைதியில் தான் முடியணும், வேறு வழியே கிடையாது. இப்போ 2 பேருமே ரொம்ப எஸ்கலேட் பண்ணி வேர்ல்டு வாரெலாம் வரதுக்கெல்லாம் இப்போதைக்கு எந்த நாட்டிலையும் சான்ஸ் எல்லாம் தேவையும் இல்லை. ஸோ இப்போதைக்கு 2 பேருமே அடிச்சாச்சு, 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு நாடு வேணும். அது ஒரு நாடு 2 பேர்கிட்டையும் பேசக்கூடிய தன்மை, உண்மையிலேயே அமைதியை விரும்பக்கூடிய நாட்டுக்கிட்ட போய் பேசினாங்கன்னா 2 பேருக்கும் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை. ஏன்னா 2 பேருடைய மிஷன் முடிஞ்சு போச்சு. இவங்க அடிச்சிட்டாங்க, மேஜராக அடித்து காமிச்சிட்டாங்க, இவங்களும் திரும்பி அடிச்சிட்டேன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க, ஓவர், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதை நிறுத்திட்டு 2 பேரும் கோ பேக் டு தி டேபிள், சிட் டாக், அவ்வளோதான். இதை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 பேரோட எக்கானமி ரொம்ப கேவலமாக இருக்குது. டு பி ஃப்ராங்க், ஈரான் பயங்கர சாங்ஷன்டு கண்ட்ரி. இஸ்ரேல் ரொம்ப நாளாக போரில் இருக்காங்க. அவங்களோட ஷெக்கல்ஸ் பணம் வேணும், சும்மா எய்ட்லேயே ஆட முடியாது. ஸோ நீங்கள் அமெரிக்கா பேக் பண்ணுறாங்க, ஐரோப்பிய நாடுகள் பேக் பண்ணுறாங்கன்னா, இப்போ யுக்ரைனுக்கு நடந்த மாதிரி இஸ்ரேலுக்கு நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்கா இப்போ பேக் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் வரமாட்டேன், இந்த போர் உண்டுதுன்னு சொல்லிட்டு பிலேட்டஸ் கை கழுவி காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் ஈரான் அதிக அளவில் இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா எல்லா நாடுகளும் ஆதரவு கொடுக்கும். எல்லா நாடுமே ஈரான், அதான் சொல்றேன், ஈரான் ஒரு லெவலுக்கு மேலே அடிச்சதுன்னா எல்லா நாடுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி போன செஞ்சுரியில் அந்த யூத மக்களுக்கு உலகம் கொடுத்தது பல கொடுமைகளை கொடுத்துருக்கு, அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் சைஸோ நம்பரோ கிடையாது. ஸோ அந்த லெவலுக்கு ஈரான் போக மாட்டாங்க. 3வது உலக போருக்கான வித்திடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இப்போ கிடையாது. 3ஆம் உலக போர் வேற விஷயமா நடக்கும், இதில் நடக்காது. அதாவது இந்த நியூக்ளியர் வெப்பனோ இதெல்லாம் நடக்காது. ஸோ அது வேற விதமாக நடக்கும். அது இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. இப்போதைக்கு இந்தியாவுக்கு அமைதி வேண்டும், உலக நாடுகளுக்கு அமைதி வேண்டும், இஸ்ரேலுக்கு அமைதி வேணும், ஈரானுக்கு அமைதி வேணும். அப்படின்னா இந்த போர் எப்படி நம்ம ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிச்சா? முடியல. ஆனால் நிறுத்திட்டோம் இப்போதைக்கு சீஸ்ஃபயர். அந்த மாதிரி ஒரு சீஸ்ஃபயராவது கொண்டு 2 பேரும் ஒருத்தர் அடிச்சிக்காமல் நிறுத்துறது மாத்திரம் தான் 2 பேருக்குமே நல்லது, உலகத்துக்கும் நல்லது. இதை மீறி இவங்க ரொம்ப போய் அடித்தாங்கன்னா கஷ்டம். இப்போ இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய பல்வேறு விமானங்கள், அமெரிக்கா லண்டன் செல்லக்கூடிய விமானங்கள்லாம் வான்வழியாக இஸ்ரேலையும் ஈரானையும் கடந்து தான் செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்குது. இது செல்ல முடியாமல் பல விமானங்கள் திருப்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் இருக்குது. இப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்தால் எதை நோக்கி இந்த பொருளாதாரம் செல்வதற்கான வாய்ப்புகள்? விமான பயணங்கள் ஒன்று டைமிங் அதிகமாகும், ஃபேர் அதிகமாகும், ஃபியூவல் அதிகமாகும். ஸோ உலகத்தில் ஆல்ரெடி இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. 10% ஃபியூவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு எல்லா நாடுமே சும்மா இருக்காது. ஸோ இதுக்கான ஒரு அமைதியை கொண்டு கொடுத்துருவாங்க. அதாவது 2 பக்கத்துக்கும் பேக்கிங் இருக்குது, கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ 2 பக்கம் பேசக்கூடிய நாடு இந்தியா. ஸோ இந்தியா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நேற்றுக்கே சொல்லியிருக்காங்க, டிஎஸ்கலேட் பண்ணுங்கள் போதும் அப்படின்ட்டு.
ஸோ அதையும் மீறி 2 பேரும் சொல்லாமல் கேட்க மாட்டாங்கன்னா அது என்ன சொல்ல வார் ஆஃப் ஈகோஸ் தான். ஆனால் அது ரொம்ப நாள் தாண்டாது. ஸோ நின்றுடும் பார்க்கல. இந்த போருக்கு பின்னால் மறைந்து இருக்கக்கூடிய அரசியல்ன்றது ஈரான்கிட்ட எண்ணெய் வளங்கள் இருக்குது. அந்தந்த நாடுகளுடைய இந்தியாவுக்கு எப்படி ரூபாய் இருக்கோ ருப்பீஸ் இருக்கோ அந்த மாதிரி அந்தந்த நாடுகளுடைய ரூபாயை கொடுத்து எண்ணெயை வாங்குவதற்கு அமெரிக்கா விடலை. டாலரில் தான் தொடர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் இருக்குது. ஈரானை வந்து நேரடியாக நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி அழைப்பு எடுக்கும்பொழுது ஈரானை அச்சுறுத்துவதற்காக இப்படி ஒரு போர் நடைபெறுவதாக பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு இது எண்ணெய்க்காக இல்லைங்க. இந்த வார் இப்போ நடக்கிற ஈரான் வந்து எண்ணெய்க்காக இல்லை, இது வந்து எல்லைக்காக, அப்புறமா வந்து கனிம வளங்களுக்காக, முக்கியமாக சொன்னால் பாதைக்காக. இப்போ இந்தியா அப்புறம் வந்து மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு ஒரு பாத்வே ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரேட் ரூட்டு. ஸோ அந்த ட்ரேட் ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சபஹர் போர்ட்டு, நம்மளுடைய போர்ட்டு ஈரானில் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இடம் வாங்கியிருக்கோம், நம்ம கட்டியிருக்கோம். ஸோ அது வழியாக வந்து பாகிஸ்தான் கிட்ட குவாடர்னு போட்டிருக்கு, நம்மக்கிட்ட வந்து ஒரு ரொம்ப பக்கத்தில், அதாவது 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க வச்சுருக்காங்க. அது சைனா கிட்ட இருக்குது. நம்ம இந்தியா வந்து ஈரான் கூட சேர்ந்து நம்ம ஒரு பாதையை வச்சுருக்கோம். அது வந்து சைனாவோட பட்டு பாதைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாதை. இது வழியாக நம்ம ரஷ்யா வரைக்கும் போகலாம். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே எல்லா பிரதேசத்துக்கும் நம்மளால் ரீச் அவுட் இருக்குது. ஸோ இந்த பாதையை தடுத்து நிறுத்துவதற்காக கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, இன்றைக்கி ஆஸ் வி ஸ்பீக் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஈரான் அப்புறமா அந்த யூஏஇ கத்தார் அந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட், அதை வந்து ஈரான் வந்து மூடிட்டாங்க இப்போ. ஸோ எந்த கப்பலும் அந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ட்ரேட் சப்ளை ரூட்டு சப்ளை செயினை கட் பண்ணிங்கன்னா ஸோ எந்த நாட்டுக்குமே இது கிடையாது, நல்லது கிடையாது. ஸோ அந்த லெவலுக்கு எந்த நாடும் போகிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ அதனால் இந்த போர் வந்து ஆரம்பித்தது வந்து வேறு ஒரு கனிம வளங்களுக்காகவோ இல்லைன்னா என்ன சொல்கிறது ரேர் எர்த் மினரல்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை இந்த ரூட்டை கட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், சுப்ரீமசிக்காக இருக்கலாம், ஹெகிமோனிக்காக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இருக்கிற அச்சு அப்படியே ஓடணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். இதெல்லாம் நான் அப்படியே லைட்டாக டச் பண்ண போனால் நான் ஒவ்வொரு பெரிய டாப்பிக்காக போகும். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் இப்போதைக்கு இது வார் வந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை, மோஸ்ட்லி குறைஞ்சிரும். இந்த இஸ்ரேல் ஈரான் போரால் இந்தியாவிற்கு எந்த விதமான பாதிப்புகள் இருக்கும்? அதே நேரத்தில் கச்சா எண்ணெயோடைய விலை நாளுக்கு நாள் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷேர் மார்க்கெட் ஒரு பக்கம் டவுன் ஆகிட்டே இருக்குது. இந்தியாவிற்கு அதிக அளவில் பாதிப்புன்றது எந்த பொருளாதார ரீதியாக எந்த லேயரில் இருக்கும்? இந்தியாவுக்கு பாதிப்பு உண்டு கண்டிப்பாக. 2 பேருமே நம்மளுக்கு முக்கியமான நாடு. ஸோ ஒன்று ஈரான், இன்னொன்று இஸ்ரேல், 2 பேருமே நமக்கு முக்கியமான நாடு. கலாச்சார ரீதியாக ஈரானோட நம்ம தொடர்பு இருக்குது காலங்காலமாக, நான் சொல்கிறது ஆயிரக்கணக்கான வருஷமாக. இஸ்ரேலோட நம்மளுக்கு ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பு கலாச்சார விதமாக 2000 வருஷமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே நம்மளுக்கு வேணும். இந்த 2 பேருக்குமே கொம்பு சீவி விடுறவங்கள முதல்ல கட் பண்ணி விட்டால் போதும். ஸோ அவ்வளோதான். நாம் இல்லை, இங்கே தான் அந்த கேள்வி வருது, யார் கொம்பு சீவி? ஒவ்வொரு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த நாட்டுக்கு பின்னாடி எந்த நாடு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டுக்கு பின்னாடி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து நாம் போய் உட்காந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து முதல்ல நிறுத்திட்டு நீங்கள் 2 பேரும் முதல்ல உட்காந்து பேசுங்கப்பான்னு ஒரு டேபிள் போட்டு கொடுத்தாலே அது வந்து இந்தியாவுக்கு பாதிப்பை குறைக்கும். ஏன்னா ஒன்று வர்த்தகம், இன்னொன்று எண்ணெய், இன்னொன்று வந்து இது என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு. 2 பேருமே நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க. நம்ம வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, ஒரு உலகத்தில் வந்து ஒரு அச்சு உபயோகிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இப்போ கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம இப்போ 4வது பெரிய பொருளாதார நிலையில் இருக்கும், 3வது நிலையை நோக்கி நகர்றோம். இது எல்லா செயினுமே கட் ஆகுது அப்படின்னா அது இந்தியாவுக்கும் ஒரு பெரிய, இந்த சமயத்தில் செல்ஃபிஷாக இருக்கலாம், தப்பே இல்லை. இப்போ எல்லாருமே என்ன அவங்க 2 பேர் இருக்கும்போது செல்ஃபிஷாக இருக்கணும், செல்ஃபிஷாக தான் இருக்கணும். ஆனால் இந்தியாவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஷன்ஸை இந்தியா யூஸ் பண்ணாலும் இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்துவதற்கு இந்தியா வந்து விரும்பாது. இந்தியா இதில் தார்மீக அடிப்படையில் யாருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம், இல்லைனா யாருக்குமே ஆதரவு இல்லை நான் நடுநிலை வகிக்கிறேன்னு இதில் இருப்பது இந்தியாவிற்கு லாபமா? இந்தியா இது வரைக்கும் நடுநிலையில் தான் இருந்திருக்கு. இந்தியா வந்து எந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரங்கள் தலையிடாது. அதாவது 2 நாடுகள் போர் செய்யுதுன்னா அமைதியை தான் இந்தியா விரும்பும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது. ஸோ சண்டை நடக்கும்போது இந்தியா என்ன பண்ணுச்சு, 2 பேருமே அமைதியாக இருங்கன்னு தான் சொல்லிச்சு. உக்ரைனுக்கு ஒரு பக்கம் ஆயுதம் கொடுத்துட்டு ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் ஆயுதம் கொடுத்துட்டு 2 பேர் சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்லலை. நாம் வந்து ஆயில் வாங்குறது அவங்க அவ்வளோ பெருசாக பேசுகிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஆயிலை கொடுத்து நம்ம ஆயில் வாங்குறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆயுதங்களை உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பெரிய கொலை தாக்குதல்லாம் பண்ண அலோவ் பண்ணுறாங்களே, அவங்க அந்த கேள்வியை கேட்கறதுக்கு தயங்கவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்தியாவுடைய நிலைமை உக்ரைன் ரஷ்யா போரிலும் இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்ட்லையும் என்ன இருந்ததோ அதே தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டில் இருக்கும். நாம் அமைதியின் பக்கம் நிற்போம். இதில் 2 பேருமே அமைதியை விரும்பி 2 பேருமே ஒன்றா நிற்கணுன்றது தான் இந்தியாவோட முடிவாக இருக்கும்.
இரண்டு நாடுகளுடைய போர் ஒரு புறம் நடைபெற்றிருந்தாலும் முன்பு இஸ்ரேல் தாக்கல் நடத்திய அந்த பாலஸ்தீனம், அந்த காசா உள்ளிட்ட பகுதிகளில் இன்னமும் அந்த குழந்தைகள் உணவின்றி தவிக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பார்க்க முடியுது. இந்த நாடுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய இந்த போரினால் பாதிக்கப்படக்கூடியது அந்த பச்சிளம் குழந்தைகளிலிருந்து பெண்களிலிருந்து எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு இப்படி ஒரு உலகம், அந்த போர் இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அதாவது தலைமைகள் அப்படின்றது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு தப்பான ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்தால் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் காசாவில் போய் சொல்கிறீங்க, ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நேராக உக்ரைனுக்கு நோத்துங்க, உக்ரைன்லேயும் அதே தான். ஸோ உங்களுக்கு காசாவில் பெருசாக தெரியுது, உக்ரைனில் தெரியல, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உக்ரைன்லேயும் அதே அளவு தான் இருக்குது. ஆண் மகன்களை வந்து கட்டாயப்படுத்தி இதில் ஆர்மியில் கொண்டு போய் உட்காராங்க. அப்போ அது எந்த விஷயத்தில் சொல்லுங்க, அந்த ஊரில் குழந்தை இல்லையா இருக்குது. ஆனால் ஒரு தரப்பு மாத்திரமே காண்பிக்கப்படுகிறது, ஒரு தரப்பு மாத்திரமே தான் தெரிகிறது, எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு தலைவர் தான் தப்பாக தேர்ந்தெடுத்தாங்க உக்ரைன். ஸோ அது வரைக்கும் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. 1992 இன்னி வரைக்கும் 2020 வரைக்கும் கூட ஒழுங்காக தான் போகிறோம். 2014 வரைக்கும் ஒழுங்காக போயிட்டு. நடிகரை தேர்ந்தெடுத்ததுனால யுக்ரைன் அப்படி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு சீரியல் புலிகேசி படத்தை பார்த்து, நான் சொல்கிறது ஜென்ரலாக சொல்கிறேன், புலிகேசின்ற ஒரு படத்தை பார்த்துட்டு வடிவேல் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம வடிவேல் சாருக்கு ஓட்டு போட்டோம். அவர் நல்ல நடிகர், அவருக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதோட அது போயிடும். ஸோ நான் கொண்டு போய் அது ஆட்சி கட்டில் உட்கார வைக்கிறேன்னா இந்த மாதிரி நிலைமையில தான் உக்ரைன் மாட்டிகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ காசா பகுதியில் வெஸ்ட் பேங்கில் உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. அதாவது இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பாலஸ்தீன் பிரதேசங்கள் இருக்குது. பாலஸ்தீன் 2 பிரதேசமாக இருக்குது. வெஸ்ட் பேங்க்னு ஒரு பகுதி இருக்குது, காசான்னு ஒரு பகுதி இருக்குது. காசா பகுதியில் தான் உங்களுக்கு இந்த போர், இது ஹமாஸோடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த போர் இருக்குது. வெஸ்ட் பேங்கில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. அங்கே இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருந்தாலுமே தனி நாடாக, தனி பிரதேசமாக இருந்தாலும் அட்டானமி இருக்குது, அவங்க தனியாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. மஹ்மூத் அப்பாஸ் இருக்கார், அங்கே ஆட்சி போயின்னு தானே இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ தப்பான ஆட்களை தேர்ந்தெடுத்தது அந்த நாட்டு பிரதேச மக்களோட தப்பு. ஸோ சில சமயத்தில் ஓட்டு போட்டாலும் மாறி உழுது அப்படின்னா அதுக்குள்ளே நான் போகிறேன். இறுதியாக இந்த இரு நாட்டு போரில் கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்ந்து காணப்பட போகுது. பொதுமக்களுடைய பாதிப்பும் இருக்க தான் போகுது. இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த நேரத்தில் இந்தியா ஆல்ரெடி இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை இப்போதைக்கு ஏறதுக்கான சான்சஸ் வந்து இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இது அப்படியே தொடர்ந்து நடத்தக்கூடிய எல்லா போரும் நம்மளுக்கு 6 மாதம் ஒரு வருடத்தை தொடர்ந்து போயிட்டு அது மாதிரி போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து புதுசாக எதுவும் நம்ம யோசிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி இதெல்லாம் ஆப்ஷன்ஸும் யோசிச்சு தான் வச்சுருக்கோம். இதே ஈரான் கிட்ட நம்ம வந்து டிஃபால்ட் பண்ணுற மாதிரி நின்னோம். நான் சொல்ல 2014 முன்னாடி பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா தான் ஆயில் கொடுப்பேன்னு ஈரான் சொல்லிச்சு நம்மளுக்கு. அந்த அளவுக்கு நம்ம கடன் வச்சுருந்தோம். ஈரான் கிட்ட கடன் வச்ச நாடு நம்ம முன்னாடி, நான் சொல்கிறது 2014 முன்னாடி. ஆனால் இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து உதவி செய்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மாறுதல் பெற்றிருக்கோம். ஸோ அடுத்த கட்டத்துக்கும் நம்ம நகருவோம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு போகாது, அந்த அளவுக்கு இந்த வார் போகாதுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இறுதியாக இந்த இஸ்ரேல் ஈரான் போர்னால் என்ன செய்தால் இந்த போர் நிற்கும் என்றால், ஏதோ ஒரு நாடு தலையிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும், சமாதானப்படுத்தணும். அது எந்த நாடாக இருந்தால் சரியா? இந்தியாவாக தான் இருக்குது. ஏன்னா மற்றவங்க எல்லாமே ஆப்பர்ச்சுனிஸ்டாக தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ சைனா வந்து அங்கே அவங்களுடைய வர்த்தகம் பாதிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அமெரிக்கா வந்து அந்த இடத்துல பிரதேசத்தில் நான் பெரிய என்னென்ன இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் அவங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடம் போச்சு. ஸோ அதனால் அந்த இடத்த டீஸ்டபிளைஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. எந்த ஒரு நாடுமே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நடுநிலையாக வகிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்காங்க. இந்தியா அந்த மாதிரி கிடையாது. இஸ்ரேலோடைய நண்பன், ஈரானோடைய நண்பன். ஸோ பிரிக்ஸ் ப்ளஸில் நம்ம வந்து ஈரானை கொண்டு வந்தது நம்மளுடைய இதில் தான், பிரசிடென்சியில் தான் கொண்டு வந்தோம். நம்ம தான் அங்கே நேம் பண்ணோம். அதுக்கு அடுத்த வாட்டி தான் பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. ஸோ அப்போனா அந்த நாடோட வளர்ச்சி மீது இந்தியாவுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நாடு மாறும்ன்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் கொண்டு வந்தோம், இஸ்ரேல் நம்ம நண்பனாக இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 பேருமே உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும், டேபிள் வேணும்னா கண்டிப்பாக நியூ டெல்லியாக தான் இருக்கும். வேறு எதோட சான்ஸே இல்லை. உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதது நேரம் என்பார்கள். அந்த நேரத்தை எங்களுக்காக செலவழித்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.